ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா? லஞ்ச் பாக்ஸு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி தான். காலையில் இட்லி செஞ்சுருந்தேன். இட்லிக்கு தக்காளி சட்னி தான் கொடுத்து விட்டேன். இட்லி வந்து கொஞ்சம் இங்கே இருக்குது. இன்னும் ஒரு ஈடு வந்து வெந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து வெள்ளை சுண்டல் அது கொஞ்சமாக இருந்துச்சு. அதனால் அதோட கொஞ்சம் கருப்பு சுண்டலும் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய்லாம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டேன். அதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஒயிட் ரைஸ், கேரட்டும் ஒரு புடலங்காய் இருந்துச்சு. அதை ரெண்டையும் போட்டு பொரியல், கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிட்டேன். தேங்காய் போடலை. தேங்காய் போட்டால் வந்து கெட்டு போயிடும்ட்டு தேங்காய் போடலை. எந்த பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் பீஃப் சுக்கா வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் நிறையா இருந்துச்சுண்டு மதியானம் நாங்கள் சாப்பிடும்போது இது மட்டும் செஞ்சுக்கிட்டோம். சரி, ஈவினிங் வந்து என் பையன் சாப்பாடு தான் கேட்பான். சரி, அப்போ வந்து அவன் சாப்பிட்டுக்கட்டும் தொட்டுக்க. நானும் என் சின்ன பையன் தான் வீட்டில் இருந்தோம். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டோம். பீஃப் சுக்காவோட ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வேணால் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே வந்து அவுட்ஃபிட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய பெரிய பையனோட அவுட்ஃபிட்.